கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் மையப்படுவதாக. என் அன்பு சகோதர சகோதரிகளே, வேதத்திலே நம் சரியாக பார்க்கும்போது தலைப்பிள்ளைகள் எல்லாமே கர்த்தருக்குரியது. ஆதாமுக்கு தலைப்பிள்ளை காயினாக இருக்கிறான். அப்படியானால் காயின் தேவனுக்குரிய மனுஷன். ஏனென்றால் தலைப்பிள்ளைகள் எல்லாமே கர்த்தருக்குரியது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இங்கே காயின் தேவனுக்கு காணிக்கைகளை கொண்டு போகிறான். அந்த காணிக்கைகள் கனிகளாக இருக்கிறது. ஏன் கனிகளை அவன் கொண்டு போனான் என்று சொன்னால், அவன் ஒரு விவசாயி எதை கொண்டு போக முடியும்? அவன் என்ன விவசாயம் செய்கிறானோ அதைத்தான் அவன் கொண்டு போக முடியும். அவன் ஒரு சில கனிகளை கொண்டு போகிறான். இங்கே ஆபேல் ஆடு மேய்க்கிறவனாக இருந்தபடினாலே, அவன் ஆடுகளை மேய்க்கிறவனாக இருந்தபடினாலே ஆடுகளிலே ஒன்றை கொண்டு போய் கொழுத்த ஆடுகளை கொண்டு போய் கொடுக்கிறான். ஆனால் தேவன் இந்த காயினுடைய காணிக்கையை அங்கீகரிக்காமல் ஆபேலினுடைய காணிக்கையை மாத்திரம் தேவன் அங்கீகரிக்கிறார். இது எப்படி நியாயமாகும்? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். காயின் தேவனுக்கு தலையீற்றுகளெல்லாம் கர்த்தருடையது. அப்படியானால் காயின் தேவனுக்குரிய மனுஷன். தலைப்பிள்ளைகள் எல்லாமே கர்த்தருக்குரியதே. இங்கே இந்த கர்த்தருக்குரியவர்களாக இருக்கும்போது இங்கே பார்க்கும்போது இந்த ஆபேலினுடைய காணிக்கை மாத்திரம் அங்கீகரிக்கப்படுகிறதே. இது ஆடாக இருந்ததினால் தான் அங்கீகரித்தாரா? ஏன் கனியாக இருந்தால் அங்கீகரிக்க மாட்டாரா? அப்படி அல்ல. இங்கே நாம் பார்க்கும்போது தேவனுடைய வசனத்தை நாம் தெளிவாக யோசிக்க வேண்டும். வேத வசனங்களை யோசிக்க வேண்டும். இதற்குள்ளே இருக்கிற மர்மம் என்ன என்பதை நாம் ஜெபிக்கலாம், சிந்திக்கலாம். கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமாம்.